தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவுக்கு தாவுகின்றார்கள் விஜய் அதிர்ச்சி. திமுகவுக்கு தாவுகின்றார்கள் விஜய் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதிமுக இனிமேல் ஆட்சி அமைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. இரட்டை இலை சின்னத்தை தமிழக மக்கள் மறந்து விட்டார்கள். அதிமுகவுக்கு இனிமேல் கட்சி வேலை பார்க்க கூட ஆள் கிடையாது, பூத் ஏஜென்ட் போடக்கூட ஆள் கிடையாது. இந்த சூழ்நிலையில் தேர்தல் தோல்விக்கு பிறகு நம்பிக்கை இழந்த பல அதிமுக தொண்டர்கள் சாறை சாறையாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைய ஆரம்பித்தார்கள். இதுவரை 35% அதிமுக தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுகவில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் மீண்டும் தங்களுக்கு அரசியல் எதிர்காலம் கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும், பணம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து அதிமுக மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முக்கிய தலைவர்கள் பலர் இணைந்தனர். ஆனால் அவர்களுக்கு அங்கே பதவிகள் எதுவும் இப்போதைக்கு கிடைக்க வாய்ப்பில்லை என்று தெளிவாக கூறப்பட்டு விட்டது. மேலும் லோக்கல் தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் அதிமுகவில் இருந்து வந்தவர்களை ஒரு பொருட்டாக கருதவில்லை. அதிமுகவில் இருந்து வந்தவர்களை பிணைய கைதி மாதிரி வைத்து மேலும் பல அதிமுக தொண்டர்களை தமிழக வெற்றி கழகத்துக்கு இழுப்பதில் தான் தவேகா மூத்த தலைவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் ஒழிய அதிமுகவில் இருந்து வந்தவர்களுக்கு பதவிகள் வழங்க வேண்டும் என்ற எண்ணம் எதுவும் கிடையாது. ஆகையால் தாங்கள் அதிமுகவில் இருந்தபோது கூட மதிப்பு மரியாதையோடு இருந்தோம், தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்த பிறகு தங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடையாது என்று புலம்ப ஆரம்பித்துள்ளார்கள். இவர்களுடைய கவனம் தற்பொழுது மீண்டும் அதிமுகவுக்கு போக முடியாது. ஆகவே இவர்களுடைய கவனம் திமுக பக்கம் சென்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தாவக்கூடிய மனநிலையில் உள்ளார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களிடம் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பலர் திமுகவுக்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன. அதிமுகவில் இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி திமுகவில் இணைய உள்ள செய்தி ஜோசப் விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஜோசப் விஜய் கட்சிக்கு தன்னை நம்பி வந்தவர்களை எப்படி தக்க வைக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. பதவிகள் எதுவும் வழங்குவாரா அல்லது போனால் போகட்டும் என்ற மனநிலைக்கு விட்டு விடுவாரா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.